தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தாசில்தார் அவர் வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கை இன்றைக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளும் ஆளாயிருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பும் சரி அதன் பின்பும் சரி இப்படியான ஒரு சுற்றறிக்கை நம்முடைய தமிழ்நாடு பார்த்ததில்லை. கணக்கெடுக்கிற விஷயங்கள்ல இதுவரை நடந்ததே இல்லை. அது என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். விஜய் அரசாங்கத்தினுடைய, அதாவது நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அரசாங்கத்தினுடைய அதிபுத்திசாலித்தனமான இந்த நடவடிக்கை தேவையா? அசிங்கப்பட்ட தோழர்களுக்கு இது இன்னும் விஜய்க்கு சப்பு விஜய்க்கு முட்டு கொடுக்கணுமா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பல விஷயங்களை பேசலாம், கேள்வி கேட்கலாம், நீங்க பதில் சொல்லுங்க அல்லது அரசாங்கம் பதில் சொல்லட்டும். குஜிலியாம்பாறை அந்த பேரை கேளுங்களேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியாம்பாறைன்னு ஒரு கிராமம். அதோட தாசில்தார் ஐயாசாமி அவர் பேரு. அவர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன சுற்றறிக்கை அப்படின்னு சொன்னா, அந்த சுற்றறிக்கையை நான் படிக்கிறேன். அப்பதான் அந்த சுற்றறிக்கையோட ஆக்சுவல் தன்மை என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியும். அந்த சுற்றறிக்கை தான் இன்னைக்கு பரபரப்பை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை வட்டத்திற்குட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் கட்சியில் உள்ள நபர்களின் பெயர், முகவரி ஆகியவற்றை சேகரித்து வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியரிடம் 18/8/2026 இன்று மாலைக்குள் நேரடியாக சமர்ப்பிக்க தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து கிராம உதவியாளர்களும் வருவாய் ஆய்வாளர்களும், கிராம உதவியாளர்னா விஏஓஸ், வருவாய் ஆய்வாளர்னா ஆர்ஐ ஆய்வாளர்களுக்கு உதவிட இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வட்டாட்சியர் குஜிலியாம்பாறை. யார் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா, வருவாய் ஆய்வாளர்கள் கோட்டநத்தம், பாளையம், கோவிலூர், தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், பழனி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு தகவலுக்காக பணிந்து அனுப்பப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தகவலுக்காக பணிந்த கலெக்டருக்கும் இந்த சுற்றறிக்கை போயிருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னா, வருகிற 20ஆம் தேதி அன்று குஜிலியாம்பாறை தாசில்தார் ஐயாசாமியை கண்டித்து சிபிஐ சார்பில், சிபிஎம் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒன்று அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த வேடச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ராவுத்தான்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல 1.20 சென்ட் ஏக்கர், 1 ஏக்கர் 20 சென்ட் நிலம் பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ராவுத்தான்பட்டியில அங்க அந்த நிலத்துக்கு பக்கத்திலே வேறு ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த நந்தகுமார்னு ஒருத்தர் கட்டுமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கட்டுமான பணிகள் செய்யற இடத்தோடு சேர்த்து இந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1.20 சென்ட் இடத்தையும் அப்படியே ஆக்கிரமித்து அங்க நிறைய கட்டுமான பொருட்களை போட்டு ஏதோ ஒரு 7.5 கூட்டிட்டு இருக்காரு. இது குறித்து அங்க கேள்வி கேட்கும்போது நந்தகுமார் என்கிற அந்த நபருடைய ஆட்கள் எல்லாம் எதிர்கேள்வி சண்டை போட்டிருக்காங்க. சண்டை போட்டு பிரச்சனை பண்ணும்போது அந்த பகுதியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அவர் ராசுகுமார், அந்த ராசுகுமார் அப்படின்றவர் போய் கேள்வி கேட்கிறாரு. அவரை அந்த நந்தகுமாருடைய ஆட்கள் எல்லாம் அடிச்சிடுறாங்க. அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறாரு. இது தொடர்பாக அந்த குஜிலியாம்பாறை தாசில்தார்கிட்ட புகார் அளிக்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து போறாங்க. அவரை சந்திக்காம அப்படிதான் நடக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட பல புகார் வாங்க முடியாதுன்னு ஒருமையில பேசியிருக்காரு. இவர்களை சந்திக்காமல் அவர்களை விரட்டி விட்டார் என்பது அங்குள்ள தோழர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அவங்களெல்லாம் தாசில்தார ஆபீஸ்குள்ளேயே சேர்க்காம உள்ள பொதுமக்கள் மட்டும்தான் உள்ள புகார் கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் ஆட்களுக்கெல்லாம் உள்ள வர்றதுக்கு பர்மிஷனே கிடையாது, வெளியே போன்னு துரத்தி இருக்கிறதாக இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் கொடுக்கிற குற்றச்சாட்டு. இந்த தாசில்தார் ஐயாசாமி என்பவர் அந்த நந்தகுமாருக்கு, இடத்தை ஆக்கிரமிச்ச நந்தகுமாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்ன்றது கம்யூனிஸ்டோருடைய குற்றச்சாட்டு. இது அங்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த பிரச்சனை
நீர் பூத்த நெருப்பாக ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஐயாசாமியை கண்டித்து அந்த குஜிலியாம்பாறை அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கம்யூனிஸ்ட் அமைப்பு ஒரு அழைப்பு விடுக்குது. அதற்கான பிட் நோட்டீஸ் எல்லாம் அவங்க வழக்கமாக ஒரு பிட் நோட்டீஸ் அனுப்புவாங்கல்ல, அந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. இது பரவலாக அங்கே போய் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலெக்டர் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து போயிடுச்சு. ஏற்கனவே இவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடக்கூடாது, இந்த ஆர்ப்பாட்டம் 20ஆம் தேதி வருகிற 20ஆம் தேதி நடத்த விடக்கூடாது என்று அதற்கு தடை செய்யும் விதமாக, அதை தடுக்கும் விதமாக, இந்த ஊர்ல கம்யூனிஸ்டுக்காரன் இருந்தா தானடா நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, அத்தனை பேரையும் நான் வந்து கேஸ் போடுறேன்டா, மொத்த பேரையும் நான் பிடிக்கிறேன்டான்னு இவருக்குள்ளே ஒரு திட்டம் வச்சுக்கிட்டாரு போல இருக்கு. யாருன்னா நம்ம குஜிலியாம்பாறை நம்ம தாசில்தார் ஐயாசாமி. உடனே என்ன பண்றாருன்னா, அந்த நான் முதல்ல ஒரு சுற்றறிக்கை படிச்சேன் பாருங்க. இந்த ஊர்ல யார் சிபிஎம்ல இருக்கா, யார் சிபிஐல இருக்கா, அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் எனக்கு நீங்க 18ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சுற்றறிக்கை அனுப்பிச்சு விடுறாரு. கலெக்டர் வரைக்கும் சுற்றறிக்கை போகுது. எந்த அனுமதியில, எந்த அதிகாரத்துல இந்த தாசில்தார் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருப்பார்? காலங்காலமாக வெள்ளக்காரன் காலத்துல கூட அப்படி கிடையாதுங்க. கைரேகை சட்டம் இருந்த காலத்துல கூட பேரூர் எடுத்து கணக்கு எடுத்தது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கைரேகை வைன்னு தான் சொன்னாங்க. கைரேகை சட்டம் இருந்த காலத்துல கூட தேடி தேடி போய் புஷ்னு வரல. அவங்க நீங்க எல்லாம் வரணும், நீங்க எல்லாம் கைரேகை சட்டத்தை வைக்கணும், இங்க வந்து கைரேகை வைங்க, காலையிலையும் வைக்கணும், மத்தியானம் வைக்கணும், ராத்திரி வைக்கணும்னு வேலைக்கு போக விடாம பெரும் பிரச்சனை. குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கும்போது கூட இப்படிலாம் கிடையாது. வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட காலத்துல கூட இப்படி கிடையாது. எந்த அடிப்படையில் அந்த தாசில்தார் ஐயாசாமி இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருப்பார்? தமிழ்நாட்டுடைய தாவேக அரசாங்கத்தினுடைய, குறிப்பாக நம்முடைய நடிகர் ஹீரோ மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய தரங்கட்ட தரிகட்ட ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டில் தான் இந்த தாசில்தார் இந்த ஆட்டம் போட்டிருக்காரு. ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக ஒரு தாசில்தார் செயல்படுகிறார்னா இந்நேரம் அவரை தூக்கி அடிச்சிருக்க வேணாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அவர் தூக்கி அடிச்சிட்டாங்க. அவர் இன்றைக்கு பணிமாறுதல் கொடுத்துட்டாங்க. ஆனா பணிமாறுதல் அவர் கொடுக்கக்கூடாது, அவரை பணியிலிருந்த நீக்கணும். பணிமாறுதல் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு வாய்ப்பு. இந்த ஊர்ல ஆட்டம் போடுறது போய் அந்த ஊர்ல ஆட்டம் போட போறாங்க. அந்த ஐயாசாமிக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாம எந்த அதிகாரத்துல, எந்த திமிர்ல, அப்படிதான் கேட்கணும். அதை நம்ம எந்த திமிர்ல நீ கம்யூனிஸ்ட், அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கேட்ப? ஆபீஸ்க்குள்ள கம்யூனிஸ்டா நீ வரக்கூடாது, நீ மக்கள் பொதுமக்கள் தான் வரணும், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கேவா அதிகாரம் கொடுத்தது? அரசு அதிகாரிகளா இருக்கிற எல்லாரும் ஆணவத்தில் ஆடினாங்கன்னா மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. மக்கள் கட்டுகிற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற ஆள் தான் நீ அரசு அதிகாரிகள். ஏன்னா அரசனே சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஆட்சியாளர்களே சரியில்லைன்னா கீழே நிர்வாகம் பண்றவன் எப்படி இருப்பான்? அவனும் சரியில்லாம தான் இருப்பான். இதற்கு முழு முதல் காரணம் என்னங்க? எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து முதல்வரையே குறை சொன்னீங்கன்னா, சார் எனக்கு முதல்வர் மீது எந்த வாய்க்கா தகராறும் இல்லைங்க, திரைத்துறையிலிருந்து பார்த்துட்டு இருக்கேங்க. அவர் திரைத்துறையிலும் இதே மாதிரி பொய் பேசிதாங்க வளர்ந்தாரு. அவர் படம் ஓடவே ஓடாதுங்க, 2ஆவது நாளே பல்ல காட்டிடுவோங்க, படமே போகாதுங்க. ஆனா பெரிய வசூல் வந்ததா பெரிய வடை சுடுவானுங்க, வசூல் வடை. நான் தான் சூப்பர் ஸ்டார், அடுத்த நான் தான் சூப்பர் ஸ்டார். ஒருத்தர் இருக்கிறார் சூப்பர் ஸ்டார்னு, இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்காரு. 75 வயசுலயும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கார். ரஜினிகாந்த் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு பட்டத்துக்கு அலைஞ்சவர் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய். அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சினிமாவில் பண்ண அதே மாயாஜால வித்தைய, ஏமாத்து வித்தைய இங்கேயும் பண்ணாதீங்க. அரசியல் என்பது வேறு, கலை என்பது வேறு. சினிமாவில் நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன துறையோடு போயிடும், அதுல பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா நிர்வாகம் என்பது மக்களை காக்கிற வேலையில, தமிழ்நாட்டை காப்பாற்றுற வேலையில, பொருளாதாரத்தை உயர்த்துற வேலையில அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இப்படியெல்லாம் பொய் சொன்னீங்கன்னா உருப்படாதுன்றதுனால தான் திரும்ப திரும்ப அவர்களுக்கு உணர்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த நடவடிக்கை என்பது கண் துடைப்பு நாடகம். இந்நேரம் அவரை நீங்க நியாயப்படி பார்த்தா அவரை கைது பண்ணிருக்கணும். அவர் என்ன மன்னராட்சியா நடக்குதுங்க? யாரங்கே போய் இழுத்து வாருங்கள் அவனை அப்படின்னு சொல்றதுக்கு? மன்னராட்சியாங்க இது? மக்கள் ஆட்சிங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஐயாசாமி இதற்கு முன்பாக எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு, அந்த ஆளோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் அயோக்கியத்தனத்தை செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் முந்தைய காலங்களிலும் தவறான நபராக இருந்திருப்பார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பத்திரிகையாளனாக
இந்த அரசாங்கத்துக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, மக்களை உங்கள் மூலமாக வைக்கிற கோரிக்கை, ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் கேட்காது, அதனால மக்களாகி உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை, இந்த ஐயாசாமியை துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவருடைய பணிக்காலத்தில் அவர் செய்த எத்தனை தவறு, கண்டிப்பா தப்பு பண்ணாம வந்திருக்க மாட்டார், அவரை சஸ்பெண்ட் பண்ணதோடு இல்லாம வேலையில இருந்தா தூக்குங்க. இது ஆணவ போக்கு. இன்னொரு விஷயம், இதற்கு மேலும் மானங்கட்டத்தனமா, வெக்கங்கட்டத்தனமா, சூடு சொரணம் இல்லாம இன்னும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த தாவேக அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இதை விட அசிங்கம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இதுக்கு மேலேயே நீங்க சோபாவுக்கு முட்டு கொடுக்கணும்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த அரசு நாற்காலி, முதல்வர் நாற்காலிக்கு முட்டு கொடுக்கணுமா நீங்க? இந்த அவமானம் தேவையா? உங்க பேர் ஊர் லிஸ்ட் எடுத்து ஊருக்குள்ளே வராது, ஆபீஸ்க்குள்ளே வராதுன்னு ஒருத்தர் விரட்டி அடிக்கிற அயோக்கியத்தன அதிகாரிகளை வைத்து இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணுமா? இந்த கனகராஜ்னு சிபிஎம் சேர்ந்தவர், கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர், தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்கள் அவசரப்பட்டுட்டோம், நம்பி ஏமாந்துட்டோம், ஆதரவு கொடுத்து நாங்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க இந்த அரசாங்கம். இதானா சார் உங்க டக்கு? டே ஒன்னே உங்களை காலி தூக்கி வீசிட்டாங்க, உங்க அனுமதியே தேவையில்லை. இப்ப இன்னைக்கு நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் முடிவெடுத்து நாங்கள் ஆதரவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க கட்சியில இருந்த முக்கிய நிர்வாகிகள் முடிவெடுத்தாங்கன்னா அந்த எம்எல்ஏக்கள் வெளியில வரமாட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே, அந்த 4 எம்எல்ஏவும் அப்படியே விஜய்க்கு முட்டு கொடுப்பதற்காக அங்கே தங்கி விடுவார்கள். எப்படி விசிகா இன்றைக்கு அவர்களே நினைத்தால் கூட தாவேகா கூட்டணி விட்டு வெளியில வர முடியாதோ அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் தோழர்களும் அங்கே போய் சிக்கி விட்டார்கள். நாளைக்கு அமைச்சர் கனவுல இருக்காரு தளி ராமச்சந்திரன், பல பேர் அதற்கோட கனவோட காத்து கிடக்குறாங்க. இதுவரை நாம உள்ளுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள ஆட்சிக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணதே இல்லை. முதல் முறையாக கூட்டணிய மந்திரி சபை நம்ம சொல்றதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக அவர்களுக்கு எப்படி காரி துப்பினா தொடச்சிக்கிட்டு மீண்டும் அவர்கள் வேற வேலை தான் செய்ய முடியும். ஆகவே இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன கேவலப்படுத்தினாலும் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு இந்த அவமானம் பத்தாது, இந்த அவமானம் போதாது. திட்டமிட்டபடி நாளைக்கு உஜிலியம்பாறையில போராட்டம் நடக்குமானா நடக்காது. ஏன்னா அந்த தாசில்தார் மாற்றப்பட்டு விட்டார். இப்ப ஆக்கிரமிப்பாளர் கொஞ்சம் அலறி போயிருப்பார், அதை ஆஃப் பண்ணியிருப்பாங்க. உண்மையா அதுக்கு மீறி இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதனால் எந்த பலனும் ஏற்படாது. ஆக இது போன்ற மோசமான நடவடிக்கைக்கு பின்னாடியும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் முட்டையே கொடுத்துட்டு வாழ்க்கையில நாங்கள் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்னு முட்டு கொடுத்த அந்த முட்டை புடுங்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட இன்னும் கேவலங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்ப வீரபாண்டியன் என்ன பதில் சொல்லுவாரு? பெட்டிமுகம் ஐயோ அப்படி சொல்லிட்டேன்னா சண்முகம் என்ன பதில் சொல்லுவாரு? இன்னும் பல பேர் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், நண்பர்கள், அவங்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல. மக்களே வெயிட் பண்ணுவோம், இன்னும் என்னென்ன அவமானங்களை அவர்களுக்கு நேராக இந்த அரசாங்கம் திருப்பி விடுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.